உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 நேத்தியான எபிசோடில் வந்து ஒரு சின்ன மேட்டர் ஒன்று, அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தோணிச்சு. ஸோ அந்த விடயமும், ஸோ அடுத்தது டுடே ப்ரோமோ 1. ஸோ அதை பற்றிய விடயம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட பகிர போகிறேன், பேச போகிறேன். நேத்தியான எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாலாஜி அவர்கள் வந்து இதுவரைக்கும் சீசனில் சும்மா உட்கார்ந்துருந்தவங்க, சும்மா இருந்தவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் வின் பண்ணவங்க யார் யார் அப்படின்னா, சீசன் 1 மிஸ்டர் ஆர்எஃப், சீசன் 2 ரித்விகா மேம், சீசன் 3 மிஸ்டர் முகன் ரோ அவர்கள். மிஸ்டர் ஆர்எஃப் முதலாவது. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த பிக் பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டாக வந்து மென்டல் பவர். ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் நடந்தாலோ, ஸோ எவ்வளோ டார்ச்சர் நடந்தாலோ, ஸோ அந்த மென்டலி யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸோ யார் கடைசி வரைக்கும் அந்த மென்டல் கூல்னஸ் அந்த அதை வந்து இழக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றது. இன்னொன்று ஜென்டில்மேன், ஸோ நேர்மை. ஸோ யார் வந்து அந்த நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்த பிக் பாஸ் டைட்டில்ன்றது ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ஒருத்தரை வந்து தலைவராக, ஸோ இவர் தான் வின்னராக அப்படின்னு எடுக்கிறேன்னா, ஸோ அவருக்கு வந்து நல்ல குணாதிசயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அவர் நேர்மை உள்ளவராக இருக்கணும். ஸோ அப்படின்றது எல்லாத்தையும் விட பெரியது வந்து, ஸோ இந்த ஷோ இருக்குதுல்ல, இந்த பிக் பாஸ் ஷோ, அதுக்கு வந்து சிஇஓ. ஸோ யார் ஒரு பவர்ஃபுல் பர்சன்ஸ் இந்த ஷோக்கு அப்படின்னா மக்கள். ஏன்னா மக்கள் ஓட் பண்ணி தான் வின்னரை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஸோ மக்கள் ஓட் போடாட்டா ஒருத்தரால் வந்து வின்னராக வர முடியாது. ஸோ மக்கள் இந்த ஷோவை பார்க்காட்ட இந்த ஷோவே நடக்காது. ஸோ எல்லாமே மக்கள்கிட்ட ஹைல தான் இருக்குது. ஸோ மிஸ்டர் ஆர்எஃப் அவர்கள் சீசன் 1 வந்து மென்டலி வந்து நிறைய ஒரு ஃபேஸ் பண்ணார். ஸோ ஒரு ஆணாக இருந்து ஸோ அவர் ஃபேஸ் பண்ண விடயங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்டே பண்ணி இருந்தார்ல. ஸோ அவ்வளவு குற்றச்சாட்டுகள், பட் அவர் வந்து ஸ்டே பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஓவியா மேமே மிஸ்டர் ஆர்எஃப் அவர்களுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஐ லவ் ஆர்எஃப் அப்படின்னு வந்து அவங்க வெளியில் வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஸோ ஆர்எஃப் வந்து ஆர்எஃப் அண்ட் ஓவியா மேமுக்கு தான் தெரியும் உண்மையாக வந்து அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு. பட் ஓவியா மேமே வந்து ஐ லவ் ஆர்எஃப் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து அவங்களே கிட்டத்தட்ட அவங்களே ஆர்எஃப் வின் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் அந்த டைமில் வந்து பேசிக்கொண்டு இருந்தாங்க. அண்ட் ஆர்எஃப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலேருந்து வர ஆரம்பித்தார். ஸோ அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வெளியில் வந்து ஸோ ஸ்னேகன் சாருக்கும் ஆர்எஃப் சாருக்கும் இடையில் ஃபைனல் நடந்துச்சு. அதில் ஆர்எஃப் அவர்கள் கொஞ்சம் ஓட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க அப்படின்னு கமல் சாரே சொன்னார், கொஞ்சம் ஓட் வித்தியாசம் அப்படின்னு. ஸோ ஆர்எஃப் சாரை வந்து மக்கள் வந்து விரும்பி அவரை வின் பண்ண வைத்தார்கள். அண்ட் ஓவியா மேமும் சொன்னாங்க ஐ லவ் ஆர்எஃப் அப்படின்னு. நான் ஏன் ஓவியா மேமை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஓவியா மேமை சொல்லித்தான் வந்து ஆர்எஃப் சரியில்லை அப்படின்னு வந்து ஒரு தோட்ஸ் ஒன்று அந்த டைமில் போய்கொண்டு இருந்துச்சு. பட் ஓவியா மேமே வந்து அவங்களே வந்து அவங்க வாயால் சொல்லியிருந்தாங்க ஐ லவ் ஆர்எஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து சீசன் 1 மிஸ்டர் ஆர்எஃப் வந்து டைட்டில் வின் பண்ணார். சீசன் 2 ஸோ ரித்விகா மேம் என்னென்னா, அந்த டைமில் அவங்க ப்ளே பண்ண கேம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ் அப்படின்னே சொல்லணும். அவங்க சைலண்டாக இருப்பாங்க. ஸோ எங்கே பேசணுமோ அங்கே பேசுவாங்க. மோஸ்ட்லி வீக்கெண்ட் எபிசோட், கமல் சார் எபிசோடில் எல்லா டைமும் வந்து பாயிண்ட்ஸை வந்து புட்டு வைப்பாங்க. ஸோ அது வந்து மக்களிடையே ரொம்ப கவர்ந்துச்சு. ஸோ எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலோ அல்லது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துறீங்க அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளவு அவங்களுக்கு அவமானம் நேர்ந்தாலோ எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு ஸோ கடைசி வரைக்கும் அந்த மென்டல் பவரை இழக்காமல் ஸோ அப்படியே ஸ்ட்ராங்காக அந்த ஒரு டைட்டில் நோக்கி போனாங்க, சைலண்டாக போனாங்க. ஸோ இந்த ஆமை முயல் கதை மாதிரி தான் வந்து எனக்கு இந்த ரித்விகா மேம் ஞாபகம் வருது. ஸோ அவங்க அந்த எய்மில் ஃபோக்கஸாக இருந்தாங்க, அப்படியே சைலண்டாக போனாங்க அண்ட் அவங்க வின் பண்ணாங்க. இதுவும் வந்து மக்கள் விரும்பி தான் வந்து ரித்விகா மேமை டைட்டில் வின்னராக எடுத்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து அந்த ஓட் கூட வந்து டிவியில் போட்டு காமிச்சாங்க அந்த ஃபைனல். ஸோ அதில் வந்து ரித்விகா மேமுக்கு எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, அந்தளவுக்கு ஓட் கிடைச்சிது. அண்ட் சீசன் 3 மிஸ்டர் முகன் ரோ. முகன்
ஸோ அவர்களோட ஸ்டோரி வந்து அவர் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே வராரு. அவரை வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்க பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள, லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ. ஸோ அவங்க அந்த ஃப்ராங்காக கூட சொல்லியிருந்தாங்க என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்லாம். ஸோ முகன் ரோ அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு கேர்ள் வந்து வெளியில் இருக்காங்க, நான் அவங்களத்தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் சரி வராது அப்படின்றாங்க ஒன்று. ஸோ அவரை எந்த பொண்ணுக்கிட்டையும் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே முகம் சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்கவே இல்லை. ஸோ அவரோட டாஸ்க் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணார். ஸோ ஹோமில் எல்லாரோடையும் அன்பு கொடுத்தாரு. ஸோ அன்பு ஒன்று தான் அனாதை அப்படின்னு ஒரு வேர்ட் இப்போ வரைக்கும் சும்மா அவர் சொல்லைக்குள்ளே வந்து புல் வரைக்கும். ஸோ அவர்கிட்ட ஞாபகம் வரும். அண்ட் என்டர்டெயின்மெண்ட், அவர் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அந்த ஷோ பார்த்து தான். ஸோ அவர்கிட்ட சீன் வந்துச்சு அப்படின்னா அவர் பாடுவார், இப்படி பண்ணுவார். கவினண்ணா, லொஸ்லியா மேம், தாஷன் அவங்க கூட சேர்ந்து அந்த அதுக்குள்ளே வந்து அவங்க பண்ண என்டர்டெயின்மெண்ட் வந்து வேறு லெவல். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வந்தாங்க. கடைசி டைம் வந்து அவர்கிட்ட டாஸ்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்படி அவர் தன்னைத்தானே மேம்படுத்தி கொண்டு ஸோ முன்னுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணார். மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிது. முக்கியமாக அந்த ஃப்ரீ டாஸ்க் டைமில் பார்க்க வந்து எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பினார். ஸோ அது மக்களை ரொம்ப கவர்ந்துச்சு. ஸோ இந்த விதத்தில் மக்கள் சப்போர்ட் பண்ணி டைட்டில் வின் பண்ணார் மிஸ்டர் முகன் ரோ அவர்கள். ஸோ எம்ஜிஆர். ஸோ இப்படி எல்லா டைட்டில் வின்னர்ஸுமே மிஸ்டர் ஆர்எஃப், ரித்விகா மேம் அண்ட் மிஸ்டர் முகன் ரோ அவர்கள் எல்லாமே மக்கள் லவ் பண்ணி அவங்க ஓட்டை கொடுத்து டைட்டில் வின்னர் ஆக்குனாங்க. ஸோ அவங்க வந்து சும்மா வந்து டைட்டில் வின் பண்ணல, பிக் பாஸோ இல்லை விஜய் டிவியோ வந்து டைட்டில் கொடுக்கல, மக்கள். ஸோ பார்த்து கொண்டு இருந்த ஆடியன்ஸ் அண்ட் மக்கள் ஓட் பண்ணி தான் அவங்க டைட்டில் வின்னராக வந்தாங்கன்றதை நான் இந்த பதிவில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு விரும்பினேன். ஸோ பதிவு செஞ்சுட்டேன். அப்புறம் டுடே ப்ரோமோ. ஸோ அகெயின் மிஸ்டர் ஆர் அர்ஜுனன் வர்சஸ் மிஸ்டர் பாலாஜி முருகதாஸ். நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த ஒரு எனக்கு வந்து பிக் பாஸ் சீசனில் இப்படி ஃபைட் நடந்தால் நல்லாயிருக்கும். பட் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த ஃப்ரீ டாஸ்க் டைமில் மிஸ்டர் பாலாஜி அவர்களோட நண்பரோ இல்லை பிரதர் ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, நீ முதல்ல இருந்த இது வந்து நல்லா இருந்துச்சு, அது மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு. ஸோ மிஸ்டர் பாலாஜி அவர்கள் அதை ரியலைஸ் பண்ணி போட்டு அகெயின் பழைய மாதிரி வந்துட்டாங்க. ஐ மீன் அண்ணா சொன்ன மாதிரியே வந்து அகெயின் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது, ஓகே நான் திரும்ப ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ 2 வீக் இருக்குன்னு. ஸோ பார்க்க நல்லா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் எபிசோட் பார்க்கல. ஸோ யார் கரெக்டு, ஸோ யார் ராங் அப்படின்னு சொல்ல முடியலை. பட் ஆரியண்ணாக்கு இவ்வளவு சப்போர்ட் வந்து கிடைக்கிறது வந்து ஆரியண்ணாட நல்ல குணத்துக்கு. ஸோ ஆரியண்ணா நேர்மையாக இருக்கார், உண்மையாக இருக்கார். ஸோ ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். அதனால் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்எஃப் அவர்கள் மக்கள் சப்போர்ட்டில் டைட்டில் வின் பண்ணாங்க. ரித்விகா மேம் மக்கள் சப்போர்ட்டில் டைட்டில் வின் பண்ணாங்க. மிஸ்டர் முகன் ரோ அவர்கள் மக்கள் சப்போர்ட்டில் டைட்டில் வின் பண்ணாங்க. அண்ட் சீசன் 4. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 வீக் இருக்குது. ஸோ இதான் நான் பதிவு செய்ய விரும்பின பதிவு. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.